ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சூப்பரான மருதாணி ஹேர் பேக்கை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மருதாணி தலைமுடிக்கு ஒரு சிறந்த இயற்கை கண்டிஷனர் மற்றும் ஹேர் டையாக செயல்படுகிறது. இது தலைமுடிக்கு சிவப்பு பழுப்பு நிறத்தை அளித்து பொடுகை குறைத்து கூந்தலை மென்மையாக்கும். மருதாணி நரைமுடி மறைந்து முடி வலுவடையும். மருதாணி அரைக்க காபி இதற்கு பதிலாக டீ டிகேஷன் கூட ரெடி பண்ணிக்கலாம். அதற்கு ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு அதுல 2 ஸ்பூன் காபி தூள் போட்டுக்கலாம். இதை கொதிக்க வைத்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் மருதாணியை, கருவேப்பிலை, நெல்லிக்காய், கற்றாழை, ஜெல் போட்டு காபி டிகேஷனை ஊத்தி அரைத்து எடுத்துக்கொள்ளலாம். மருதாணியை பவுல்ல மாத்தி அதுல அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம். அது கூட தயிர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து தலைமுடிக்கு மருதாணி பயன்பாடு என்பது பாதுகாப்பானது. ஆனால் பலருக்கும் இந்த மருதாணியை தலைமுடிக்கு பயன்படுத்துவது எப்படி என்பதில் சந்தேகம் இருக்கலாம். சிலருக்கு குழப்பமாகவும் இருக்கும். சிலருக்கு மருதாணி பயன்படுத்துவதால் காதுகளில், நெற்றிகளில் கரைபடிய வாய்ப்புண்டு. இதற்கு தேங்காய் எண்ணெய், வெண்ணெய் என ஏதாவது ஒன்றை எடுத்து நெற்றி, கழுத்து, காது பகுதிகளில் தேய்த்து கொள்ளுங்கள். சில நிமிடங்கள் கழித்து மருதாணியை தலையில் தடவலாம். இதனால் மருதாணி முகத்தில் பட்டாலும் முகத்தில் கடைகள் படியாமல் பாதுகாக்கலாம். தலைமுடியில் மருதாணி பயன்படுத்துவதற்கு முன்பு இலேசான ஷாம்பு பயன்படுத்தி தலைமுடியை சுத்தம் செய்ய வேண்டும். கண்டிஷனர் பயன்படுத்த வேண்டாம். ஏனெனில் இது முடியின் மயிர்கால்களில் சரியாக ஊடுருவாமல் மருதாணி மீது படியலாம். மருதாணியை கைகளால் தடவி முடியை சிக்கலில்லாமல் நேராக்க செய்து அதன் பிறகு மருதாணி பயன்படுத்துங்கள். முடியை சிறிய பகுதிகளாக பிரித்து பிறகு மருதாணியை தலை முழுக்க பயன்படுத்தலாம். தலையில் போட்டு 1 அல்லது 2 மணி நேரம் காய விடவும். குளிர்ச்சி அதிகம் இருப்பவர்கள் அரை மணி நேரம் கழித்து ஷாம்பு பயன்படுத்தாமல் வெறும் தண்ணீரில் அலசுவது நிறம் நீண்ட நாள் நிலைத்திருக்க உதவும். மருதாணி பாதுகாப்பானது. சிலருக்கு இது ஒவ்வாமையை உண்டாக்க செய்யும். மருதாணி உங்களுக்கு ஒவ்வாமையை உண்டாக்குகிறதா என்பதை முதலில் பரிசோதனை செய்யுங்கள். மருதாணி பேக்கை முதலில் காதின் பின்பக்கத்தில் சிறிதளவு பயன்படுத்தி பரிசோதனை செய்யுங்கள். மருதாணி தலைமுடிக்கு ஒரு சிறந்த இயற்கை கண்டிஷனர் மற்றும் ஹேர் டையாக செயல்படுகிறது. இது தலைமுடிக்கு சிவப்பு பழுப்பு நிறத்தை அளித்து பொடுகை குறைத்து கூந்தலை மென்மையாக்கும். மருதாணி நரைமுடி மறைந்து முடி வலுவடையும். இது 15 நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம். மருதாணி இயற்கை கொடுத்த தாவரம். தலைமுடிக்கு வேண்டிய பொருள்களில் முக்கியமானது இந்த மருதாணி தான். அதிலும் இளநரை மறையவும் கருமையாக இருக்கவும் இவை மற்ற பொருள்களுடன் இணைந்து முக்கியமானதாக, முதன்மையானதாகவும் பயன்படுத்தப்படுகிறது.